பாத்தீங்கன்னா திராவிடத்தை தொடணும்னா என்ன தாண்டி தான் தொடணும்னு சொல்றாரு. ஆமா, திராவிடங்கிறது இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு. முதுகெலும்பை ஒடிக்கணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுடைய முதுகெலும்பை ஒடிக்கிறது தான் என்னுடைய முதுகெலும்பு. தமிழகத்தினுடைய முதுகெலும்பு திகழ்றாரு, அவ்வளவுதான். பெரிய மனுஷன் தானே நீங்க? ஆமா, பெரிய மனுஷன் தானே. என்ன பெரிய மனுஷன்? இப்ப என்ன தவறா பேசிட்டேன்? இது ஒரு முதுகெலும்பு. இந்திய தேசம் முதுகெலும்பு திராவிடம். இந்திய தேசம் இல்லை, தமிழகத்தினுடைய முதுகெலும்பே திராவிடம். யார் சொன்னது? எங்க அண்ணனை பணத்துக்கு விலை போற வராங்க. எங்க அண்ணனிட்டு போய் என்ன படம் காட்டினீங்கன்னு தெரியல. அந்தாலும் மயங்கி சுத்தி அண்ணாரி காலத்தை சுத்தி வராரு. என்னை தாண்டி ஒருத்தனும் அண்ணாரி காலத்து மேலே எரிய முடியாது. என் மேலே ஏறிடா, என்ன சாணி அடிக்க போற முதல்ல என் மேலே அடிச்சு என் தலைமையில ஆக்கலாம். இது நீங்கள் விஜயை நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்க. விஜய்க்கு ஒன்றும் இல்லை, 2 இருக்குது. ஒன்று வெளியே இருக்கு, ஒன்று உள்ளே இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் விஜயை பெரிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக சீமானை சிறிதுபடுத்தினால் செருப்படி ஏறும் எல்லாருக்கும். பேச்சோட பேச்ச உங்களை மாதிரி என்ன பேச? ஆமா, இப்போ நீங்கள் இப்போ நாளைக்கு விஜய் கூட்டு சேர்த்துக்க மாட்டீங்க. எது? நாங்க 100க்கு 100 சேர்க்க மாட்டோம். விஜய் ஆதரவே அதுக்கு அங்கதானே இருக்கிறான் சார். விஜய் தனியா நிக்கணும், இல்ல உங்க கூட நிக்கணும். இதுக்கு செட்டப் பண்ணால் தானங்க யாரு ஆதரவு அர்ஜுன் சும்மா கதை விடுறீங்க. திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சரியா பதில் சொன்னாங்க. அவரு சங்குவுக்கு சங்கு ஊதுறவரு, அதனால ஒரு கால் சங்கு ஊதுனாலும் ஊதிடுவாரு. நான் 100க்கு 100 நான் சொல்றேன். நான் இன்னைக்கு அங்க இந்த வார்த்தையை சொல்றேன். நடுவுல ஒரு நைஸா ஒரு விரிசல் உண்டு பண்றேன். என்ன விரிசல் உண்டு பண்றேன்? உறவுக்கு கை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டேன்ல, உறவுக்கு கை கொடுப்பாரு. எங்க அண்ணன் முதலமைச்சரான கூட எவனும் தடுக்க முடியாது. போங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தான் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா, திருமாவளவன் அவர் சொல்றாரு திராவிடத்தை அழிக்கணும்னா என்ன தாண்டி தான் அழிக்கணும்ட்டு. நீங்க எப்படி திருமாவளவனுக்கு அதிகமா காசு கொடுத்து அப்படி பேச சொல்லியிருக்கீங்களா, இல்ல அவரா பேசுறாரா? டேய், ஒரு திருமாவளவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரும் கூட. அவரை பார்த்து ஏதோ காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு மாதிரி பேசுகிறேன். அவர் இந்த நாடாளுமன்றத்தில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர். சீமானுக்கு முன்னமையே அவர் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அமைப்பை உண்டு பண்ணவர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாளே போட்டுருவாங்க, இந்த பக்கம் வாள் போட்டு அந்த மாதிரி எல்லாம் கட்சியை சவுத்து விளம்பரங்களும் போஸ்டரில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு விவேகமிக்க ஒரு தலைவரை நீ காசுக்காக இந்த மாதிரி பேசினாருன்னு சொல்றது தவறு. இதுக்கு முன்னாடி அவர் ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா திராவிடத்தை தொடணும்னா என்ன தாண்டி தான் தொடணும்னு சொல்றாரு. ஆமா, திராவிடங்கிறது இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு. முதுகெலும்பை ஒடிக்கணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுடைய முதுகெலும்பை ஒடிக்கிறது தான் என்னுடைய முதுகெலும்பு. தமிழகத்தினுடைய முதுகெலும்பு திகழ்றாரு, அவ்வளவுதான். பெரிய மனுஷன் தானே நீங்க? ஆமா, பெரிய மனுஷன் தானே. என்ன பெரிய மனுஷன்? இப்ப என்ன தவறா பேசிட்டேன்? இது ஒரு முதுகெலும்பு. இந்திய தேசம் முதுகெலும்பு திராவிடம். இந்திய தேசம் இல்லை, தமிழகத்தினுடைய முதுகெலும்பே திராவிடம். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். யார் சொல்லணும்? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. மெஜாரிட்டி மக்கள் நாங்க சொல்றோம். தெலுங்காருங்களா? தெலுங்கார் இல்ல, திராவிடர்கள். அதான் தெலுங்காருங்க. இங்க பாருங்க, திரும்ப திராவிடர்கள்ங்கிறது நாங்க மொழி குடும்பம். தெலுங்கானை தவிர வேற யாரும் திராவிடம் பேசுறது இல்ல. யார் சொல்ற? திராவிடம் பேசுறோம் எல்லாரும் தெலுங்கானா தான் இருக்கிறான். இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. நீங்க இப்படியே பேசி சீமா இவரை கூட திருமாவளவனை கூட ஒருத்தர் சொல்றாரு அவரு தெலுங்காரர் அப்படின்னு. இந்த மாதிரி முட்டுக்குத்தெல்லாம் தவறான செய்திகளை திராவிடத்தை என்னை தாண்டி ஒருத்தர் அழிக்க முடியும்னு சொன்னா அப்புறம் என்னன்னா இது ஒரு கால் எல்லாம் ஏன்னா திராவிடம் பேசுகிறெல்லாம் தெலுங்கரா இருக்கார்கள், அதனால திம்ம வாழுவோம் அப்படின்னு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போடுறானுவோ. எனக்கு அதை பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அவங்க ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். நானே இப்போ சந்தேகப்படுறேன், ஐயோ என்னையா நம்ம ஊருக்கெல்லாம் போயிருக்கிறோம், ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோமே, பழைய வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரெலாம் நமக்கு தெரியுமே, இந்த மாதிரி கிம்மவாளுன்றானுங்களேன்னு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ஒருத்தரோட பெயரை அவரோட புகழை நிர்ணயிப்பது அவரோட செயல்பாடுகள் தான். அப்போது தான் பிறப்பால் ஒரு திராவிடனாக இல்லாவிட்டாலும் இந்த திராவிடர்களோடு சேர்ந்து அவரோட சிந்தையில் திராவிடம் ஏறி இருக்கிறது, அவரோட ரத்தத்தில் திராவிடம் ஊறி இருக்கிறது, அவர் நரம்புகளில் பூந்திருக்கிறது. அதால் திராவிடத்தை அழிக்கணும்னா முதல்ல என்ன அழிச்சிட்டு தானே அந்த
என் தலைவர் ஒரு படத்தில் வடிவேலும் இன்னொரு ரவுடியும் இப்போ இருடா பார்ப்போம்னு இவருக்கு சாணி அடிப்பாங்க. அப்புறம் என் ஐயா அந்தாலும் ஐயா மாதிரி தான் வழக்கத்தில் இருக்கும். இப்போ என் தலைவன் வந்துக்கிறான் பார்த்து அட்ரா பார்த்துருவான் இன்னொன்று மனிதனையும் மாட்டையும் சேர்த்து அடிச்சிடுவாங்க. உடனே அவன் அந்த தலைவர் சொல்லுவார், அவன் சும்மா இருந்தவொடனே எரின்னு வந்து இப்படி கலந்து எரிய விட்டியடா அப்படின்னு வடிவேலு சொல்லுவார். அதே மாதிரி என்னை மீறித்தனா அங்கே போகணும், அடிக்கிறவங்கள அடிக்கிட்டா பார்க்கணும்னா அவன் அதை எடுத்து திராவிட தலைமை மேலே இன்னைக்கு வீசுறான். அதாவது எப்படி எல்லாம் திருச்சி பேசுகிறார் பாருங்க. அவர் உண்மையிலேயே நேர்மையாக திராவிடம், இதே திருமாவளவன் தான் சொல்றாரு, திராவிடம்னா மொழி இல்லை, இனம் இல்லை, அது இல்லை, மட்டும் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு இதே காணொலி இருக்கா இல்லையா? அது புரியாம இருந்த காலம் இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப எதை வச்சு புரிய வச்சீங்க? நாங்க அதான் தம்பி கேட்டாரு, எவ்வளவு காசு கொடுத்து புரிய வச்சீங்க? ஏங்க நீங்களுமா? ஏங்க உங்க அண்ணங்க அவரு இருக்கிட்ட நொண்ணம் தான். அதுக்காக நீங்க எப்படியா அவரு எங்க அண்ணனை பணத்துக்கு விலை போறவராங்க? எங்க அண்ணனிட்டு போய் என்ன படம் காட்டினீங்கன்னு தெரியல. அந்த மயங்கி சுத்தி அண்ணாரி வேலத்தை சுத்தி வர்றாரு. என்னை தாண்டி ஒருத்தனும் அண்ணாரி வேலத்து மேலே எரிய முடியாது. என் மேலே ஏறிடா, என்ன சாணி அடிக்க போறியா, முதல்ல என் மேலே அடிச்சு என் தலை மேலே ஆட்டுறான். பீ அடிக்க போறியா, என் மேலே அடிச்சு என் தலை மேலே ஆட்டுறான் அப்படின்னு ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர், ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு தடய அறிவியல் துறையில் வேலை செஞ்சவர், ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை போய் இப்படி ஆக்கி விட்டீங்களா ஐயா? அவரு எங்களுடைய உண்மையான, அதாவது உதயநிதி சொல்லட்டான், எங்க அப்பாவை தோறனா என்ன தோணுடா, அறிவாள் தோறனா என்ன தோணுடான்னு. அதில் நீ அனுபவிச்சிருக்க, நீ செய்யலாம் சாமி. நம்ம ஷிஃப்ட்டுக்கு வாட்ச்மேன் வேலை செய்யறவங்க நமக்கு என்ன இருக்குது? அது எப்படிங்க அவர் வாட்ச்மேன் சொல்ல? அவர் கூட்டணி கட்சி வாட்ச்மேன் மட்டும்தான் ஓனர் உள்ள இருக்கிற போது என்னை மீறி எவனும் உள்ள போக முடியாதுன்னு சொல்லுவான். சும்மா நீங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல கூடாது அண்ணன் பார்த்தேன். பொலிட்டிக்கல், இது பொலிட்டிக்கல்ங்க. வாட்ச்மேன், பொலிட்டிக்கல் வாட்ச்மேன் ஃபார் திராவிடம்ஸ். ஓகேவா? ஓஹோ, ரொம்ப ஓவரா தான் போறீங்க. நல்லா அந்த மனுஷனை கூப்பிட்டாந்து இந்த மாதிரி திராவிட பைத்தியத்தை தலையில ஏத்தி உங்களுக்காக அவர் பேசி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறாரு எங்க அண்ணன். நீங்க அங்கதாங்க கேவலப்படுத்துறீங்க அவரை. மேடந்தோறும் ஏறி அவரை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா திராவிடத்தின் மீது பீ எறிஞ்சால் என் முதுகில் ஏறி முதல்ல எது எறிஞ்சால் நான் தடுத்து விடுவேன், என்னை தாண்டி ஓண்டி. ஏங்க அவருடைய வீரமிக்க அந்த உரையை கேட்டு ஆமா இது வீரமா? ஆமா வீரம். வேசித்தனம் எதுவும் இல்ல. எதை வேசி? எதை பார்த்து வேசிங்க நீங்க? திராவிடத்தை பேசணும்னா என்னை பேசிட்டான், நான் விட மாட்டேன். சொந்த புள்ள கூட அந்த மாதிரி செய்யாது. என்ன சார், சொந்த புள்ள செய்யாது, வேற அந்த புள்ள கூட செய்யாது. அம்மா கடுப்பத்தின்னு. அதாவது திருமாவளவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்பது வெறும் திராவிட அடிமை திருமாவளவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. எங்கள் சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய குறியீடாக திருமாவளவன் இருக்கிறார். அதனால் திருமாவளவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது இந்த சமூகத்தை பாதிக்கும், இந்த சமூகத்தை குறிக்கும். இந்த சமூகத்தின் இன்னொரு பிரதிநிதி என்ற முறையில் எங்கள் சமூகத்தின் ஆளாக இருக்கிற நீ, என் அண்ணனாக இருக்கிற நீ இந்த மாதிரி அசிங்கமா பேசாதன்னு சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கு. என்னையை தவிர எந்த மயிரடியும் கிடையாது. சரிங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்குமாங்கயா? எந்த முட்டா பாய் சொன்னா? இல்ல எல்லாம் சொல்றவங்க மொத்த சோறும் பீ சேர்ந்து தின்றாங்க. ஒரு 13-14 ஆண்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்தாக உழைத்து தமிழ் தேசியத்தை தன் கண்ணாக 2 கண்ணாக நினைத்து அரசியல் பேசி வருகிற ஒரு சீமானை போய் அது கூட சேரு இது கூட சேரு அப்படிங்கிறது எப்படி அறிவு கட்டத்தானே இது? அந்த பிடிங்க ஒன்றா அந்த லூசு, அந்த என்னத்தை நான் சொல்றது, அந்த லூசு கும்பலை ஒன்றா வேற எங்கன்னா போய் சேர சொல்லுங்க. இது நீங்கள் விஜயை நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்க. விஜய்க்கு 1 இல்லை 2 இருக்கு, 1 வெளியே இருக்கு, 1 உள்ளே இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் விஜயை பெரிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக சீமானை சிறிதுபடுத்தினால் செருப்படி ஏறும் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இல்லை, இப்போ இது சீமான் தான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு? வாப்பா தம்பினாரு. வாப்பா தம்பி அவர் எடுத்து நொட்டுவாரு. எனக்கு ஒரு திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னுவாரு. பரவாயில்ல தம்பின்னுவாங்களா? நல்லா மானம் கட்டவங்களா உங்களை மாதிரி? பேச்ச உங்களை மாதிரி என்ன பேச? ஆமா, இப்ப நீங்க இப்ப நாளைக்கு விஜய் கூட்ட சேர்த்துக்க மாட்டீங்க? எது? நாங்க 100க்கு 100 சேர்க்க மாட்டோம். விஜய் ஆதரவே அதுக்கு அங்கதானே சார். விஜய் தனியா நிக்கணும், இல்ல உங்க கூட நிக்கணும். இதுக்கு செட்டப் பண்ணால் தானங்க அது ஆதரவு வச்சுன்னு சும்மா கதை விடுறீங்க.
இந்த மாதிரி எப்ப பயிற்சி பட்டறையிலிருந்து வந்து பயிற்சி கொடுத்து தானே அமிச்சிங்க அவரை. எங்க பயிற்சி பட்டையில பயிற்சி பெற்றவர் தான், அதை மறுக்கிறதுக்கு இல்ல. அவரு திருமா கிட்ட போனாரு, திருமாவை எப்படியாவது திருமாவை போய் ஒண்ணு இல்லாம இந்த ஆளுகிட்ட கட்சி இல்லப்பா அப்படின்னு வெளியே சரி வச்சு திருமாவளை அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு விஜய் கிட்ட போயிருக்காரு. பிளான் ஏ சக்சஸ், பிளான் பி சக்சஸ் ஆகிடும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இருக்குது? அதாவது அரசுக்கு எதிரான ஓட்டுகள் சீமானுக்கும் மற்றவங்களுக்கும் வேற யாருக்கும் அதிமுகவுக்கும் யாருக்கும் போயிடக்கூடாது. அதை நீ வாங்கிக்கடா நீனா அப்படின்னு உங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட செல்ல குழந்தை தான், கள்ளத்தனமாக பிறந்த செல்ல குழந்தை தான் விஜய் சொசை. நீங்க இந்த மாதிரி பட்டு உண்மையெல்லாம் பேசுறேன். இல்ல நீங்க பட்டு திமுகவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அப்பா வந்து திராவிட முன்னேற்றம் முதலிடத்தில் திமுக, இரண்டாவது இடத்தில் விஜய் கட்சி. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து போடுங்களேன், நாங்களே அந்த கடுப்புலதான் நீங்க இந்த மாதிரி இது பார்த்தாலே தெரியுது. ஒரு செட்டப் என்ன செட்டப் தாங்க. நான் எங்களுக்கு என்னங்க ஏங்க போற போக்குல இந்த பையனுக்கு வந்து 18% எங்க மாமாவுக்கு 10 அடி நம்ம தான் சொல்லிக்கலாம். இருங்க 18% சொன்னா அப்ப 36% மாப்பிள்ளைக்கு தான். ஆமா ஆமா, மாப்பிள்ள தான் ஆட்சி அமைக்க போறாரு. மாப்பிள்ள தான் கல்வியே தெரியலையே. இல்லைங்க, அவர் தானே ஆட்சி அமைக்க போறாரு. ஆமா, 26ல ஆட்சி அமைக்கிறது அவர் தானே, மாப்பிள்ள தானே. நீங்க துணை முதலமைச்சர், நீங்க நீங்க துணை முதலமைச்சர் சொன்னீங்களே, பாத்துக்கிறோம். தேர்தலில் நிக்கிறீங்களா? பாத்துக்கிறோம். யார பாக்குறீங்க? நாங்க தமிழ்கிட்ட கேட்டு, நாங்க தெலுங்கு கிட்ட பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, திராவிடத்தோடு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க எதை வேணாலும் பயன்படுத்துவோம். அதை நாங்க முடிவு, எங்க நாட்டை நாங்க என்ன பண்ணோம் நாங்க முடிவு பண்ணி பாப்போங்க. எது உங்க நாடு? தமிழ்நாடு. அப்படியா? யாரோ கதை சொல்லி இருக்கான் போல இருக்கு. கதையை கேட்டு வந்து இங்க உட்காந்து பேசி உங்களுக்கு எவ்வளவு சொல்லிட்டா இது உங்க நாடுன்னு. இருப்பான் அவன் உள் மனசுல போய் இது உன் நாடு ஆமா அப்படின்னு யாரோ சொன்னதா சொல்லுவாங்களா? அது மாதிரி எவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதை தெரிய வைக்கத்தான் சீமான், மூர்த்தி போன்ற மருத்துவர்கள் இன்னைக்கு, மனநல மருத்துவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். தமிழ் சமூகத்திலிருந்து மனநல மருத்துவர்கள் செத்தாஸ்கோப்போட வந்திருக்கிறோம். என்ன பேசினேங்கிறான்? ஏன்னா இது ஊர் இல்லை, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, 2 தலை மேலே வச்சு இது ஊரில் சித்தம் தெரியட்டும், அட்மிட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை திருப்பி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே பத்திரமா அனுப்பி வைப்போம். ஐயா, இந்த 2026 தேர்தலில் நீங்கள் தேர்தலில் போட்டிடுவீங்களா ஐயா? 2026 தேர்தல் இந்த எம்எல்ஏ சீட்டு அந்த மாதிரி ஏதாவது நிற்க வாய்ப்பு இருக்காங்க? அது இப்போ என்னால் வரையறுத்து சொல்ல இயலாது. எங்கள் தலைமை என்ன முடிவு பண்ணுதோ. நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்களே? நான் முடிவு பண்ணி எனக்கு சீட்டு ஒன்று, நான் யார்கிட்டையும் போய் யாசம் கேட்க மாட்டேன். தலைமை சொன்னால் நிற்பேன், அவ்வளோதான். இது தலைமை எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன். எனக்கு ஆசை நிறைய இருக்குது, ஆனால் யோகம் வந்து கைது மிக தானே இருக்குது. அவ்வளோதான், அதே தான். அவர் சொல்லிட்டார்ல, உண்மை அதுதான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், அதை வேணாம், அசிங்கமாக போயிடும். அது ஏற்கனவே ஊர் பிறகு நம்மளை இது பண்ணுவோம். அது மாதிரி நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் கட்சி முடிவு பண்ணணும்ல. கட்சி தானே அதுக்கு முடிவு பண்ணணும். அதனால் பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, 2026 தேர்தல் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரியதொரு மறுமலர்ச்சி உண்டாகும். மறுமலர்ச்சினா என்னது? ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கும், முன்னேற்றம் தூக்கி போட்டு இன்னொன்று நடக்கும் முன்னேற்றம். அப்போ இப்போ திமுக ஆட்சி நடக்குது, தூக்கி போட்டு இன்னொரு நல்ல ஆட்சி. ஆமாம், திமுகவை திமுக தாங்க மறுமலர்ச்சி. திமுக தான் மறுமலர்ச்சியோட ஆட்சி. திமுக இருந்தது, அதுல இருந்து உடஞ்சி அவன் சரியில்லைப்பா நாங்க தான்ப்பா சரின்றதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஆட்சியை மறுமலர்ச்சின்னா இதை கலைஞ்சிட்டு வேற ஒரு ஆட்சி நல்லா இருக்கும். நாங்க வந்து நல்லதொரு ஆட்சியை கொடுப்போம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 2026 திராவிட மாடல் ஆட்சி நிலைச்சிருக்கும். நின்று நாங்கள் பணி செய்வோம். மக்களுக்கு பணி செய்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் திரு சீமான் அவர்கள் இதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டுமோ அந்த அளவுக்கு முட்டுக்கட்டை அவரும் போடுகிறார். அவருடைய உறவினர்களான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ல, இங்கே தமிழகத்தில் அதிகமாக முட்டுக்கட்டை போடுறது சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தான். அதுக்கு மூணாவதாக பண்ணுறது வந்து திரு மோடிஜி அவர்கள். மோடி அவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எப்படியாவது தமிழகத்தில் வந்து மறுபடியும் இங்கேயும் வந்து ஒரு அந்த சாமியார் கூட்டங்களை, அதாவது என்னென்னா அது என்னவோ சொல்லுவாங்களே, பிஜேபிக்கு வேறு ஏதோ ஒரு சங்கி பரிவார ஆட்சியை
நிலைநிறுத்தணும்னு அவங்க முடிவு பண்ணி அலையிறாங்க. சங்கு பரிவார் ஆட்சி வருமா வராதாங்கிறது என்கிட்ட கேட்குறத காட்டிலும் திரு சீமான் அவர்கள்ட்ட கேட்டேன்னா, திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டேன்னா சரியாக பதில் சொல்லுவாங்க. அவர் சங்குவுக்கு சங்கு ஊதுறவர், அதனால ஒரு கால் சங்கு ஊதுனாலும் ஊதிடுவார். அதனால இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில கேளு. இதில் உங்கள் கருத்து என்னங்க சொல்லுங்க? என்ன கருத்து? ஐயா சொல்லுங்க. ஐயா அவருக்கு என்ன, அவர் என்ன ஒன்றாலும் பேசுவார். உனக்கு என்னப்பா, நீ என்ன ஒன்றாலும் பேசுவேன்னு எங்கள் அண்ணன் சொன்ன டைலாக் தான் அதுக்கு பதில். அவர் விட்டு கொடுக்க மாட்டார்யா. அவர் எப்பயுமே சங் பரிவாருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். என்ன காரணம்னா, நான் இப்போ சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்க வந்து என்ன அதிமுக காவி சங்கின்றீங்களா? நான் சங்கிதான். அங்க பாரு, நீல சங்கின்றீங்களா? நீல சங்கிதான். ஒரு ஆள் நான் இல்லை. அந்த 3 கட்சி முக்கியமான கட்சி, அப்புறம் சில்லறை கட்சி எல்லாம் இருக்கு. அந்த கூட்டணியில இவர் கட்சியும் கூட்டணி போகுது. இவர் தேர்தலை சந்திக்கிறாரு. இவரும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் நமக்கு 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தொடரும். இவங்களுடைய கூட்டணியில் வெற்றி பெற்றாலோ அல்லது வெற்றி பெறவில்லைன்னால் கூட இவர் எம்எல்ஏவாக வந்துடுவார். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க, அது நிச்சயம். கைவிலங்கு காமாட்சி நாடு தான். போடுங்க, தைரியம் இருந்தால் போடுங்க. ஏங்க நாங்கள் என்ன இது சூனா பண்ணாவா? பார்க்க தானே பாருங்க, நல்லா பாருங்க. நீங்கள் நீங்கள் இல்லைங்க, நல்லா சாப்பாடுக்கு போனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு தேர்த்தி வைங்க. ஒன்றும் 1 வருஷம் தான் இருக்குது. பார்ப்போம். ஆகையினால திரு மூர்த்தி அவர்கள் இந்த கூட்டணியில தான், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் நிற்பாரு. திரு சீமான் மாப்பிள்ளை அவருடைய கட்சியில அவர் நிற்க மாட்டாரு, அது உறுதி. ஆனால் அவருக்கு கை கொடுப்பார், உறவுக்கு கை கொடுப்பார், உரிமைக்கு டாக்டரை பார்ப்பார். பிஜேபி பொண்ணுங்க கூட்டணி வச்ச மாதிரியே டாக்டர் வச்ச மாதிரியே நான் 100க்கு 100 நான் சொல்றேன். நான் இன்னைக்கு அங்க இந்த வார்த்தையை சொல்றேன். நடுவுல ஒரு நைஸா ஒரு விரிசல் உண்டு பண்றாரு. என்ன விரிசல் உண்டு பண்றேன்? உறவுக்கு கை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டேன்ல, உறவுக்கு கை கொடுப்பாரு. எங்க அண்ணன் முதலமைச்சரானா கூட எவனும் தடுக்க முடியாது, போங்க. மிகப்பெரிய ஜோக்கு, 21வது நூற்றாண்டில் ஏடு இணையற்ற ஒரு ஜோக் அடிச்சிருக்காருப்பா. திருமாவளவன் நான் முதல்வர் சொல்லும் போது ஏங்க எனக்கு வந்து யாரெல்லாம் வர்றதை காட்டிலும் மாப்பிள்ளை அவர்கள் வந்து முதலமைச்சரா வந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஆகையினால நீங்க துணை முதலமைச்சரா வந்தா அதை காட்டிலும் இரட்டிப்பு சந்தோஷம் எனக்கு. அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, அப்புறம் டாக்டர் அருண்மணி சொல்லியிருக்காருல்ல, ஒரு எஸ்சியை முதல்வராக்கணும்னு. அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணி, இதுல ஏதாவது கூட்டணி அமையுமா? இல்ல அப்படி வந்தா அப்ப நாங்க தான் சிஎம். ஓ, அப்படி ஒரு கூட்டணி வந்துருமா? சொல்றேன். அப்ப மூர்த்தி தலைப்பு யோகியதை இருக்குது. அதாவது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள், அதுக்கப்புறம் வந்து சீமானுடைய அமைப்பு, இவர்கள் எல்லாம் கூட்டணி அமைந்தால் ஒரு எஸ்சி தான் முதலமைச்சர்னு சொன்னார் அப்படின்னு போடும்.